பரிசுத்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு வீடியோ கிளிப்பை பார்க்க போகிறோம். நம்ம அல்லாவின் தேசமான ஈரானை குறித்து தான் பார்க்க போகிறோம். அந்த நாட்டில் எப்படியெல்லாம் அந்த அல்லாவின் தேசம், அதனால் அது அங்கே சாந்தித்துவம், சமாதானத்துவம், சகோதரத்துவம், மனிதாபிமானம் அதெல்லாம் நிறைஞ்சு ஆறாக ஓடும். அதெல்லாம் நிறைஞ்சு மனிதாபிமானம்லாம் ஆறாக ஓடுதான். அப்பேற்பட்ட அந்த நாட்டில் வந்து எப்படியெல்லாம் ஜனங்களை வாழ வைக்கிறாங்க, தன்னுடைய சொந்த நாட்டு மக்களை, மற்ற நாட்டு மக்களை, அங்கே உள்ள விசேஷமாக மனிதாபிமானத்தை பற்றி பேசுகிற, சாந்தித்துவ சமாதானத்துவத்தை பற்றி பேசுகிற இந்த ஆக்டிவிஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களையெல்லாம் எப்படியெல்லாம் அந்த நாட்டில் வரவேற்பாங்க, அவங்களுக்கு எப்படிப்பட்ட மானியத்தை மரியாதை கொடுப்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள இப்போ பார்க்க போகிறோம். அதை ஒரு ஈரான் நாட்டை சேர்ந்தவரே சொல்கிறாப்புல, நம்ம கேட்போம், அந்த அதிசயத்தை நம்ம கேட்போம், அதிசயிப்போம். I now give the floor to Mr. Ahmed Batibi. Good afternoon, ladies and gentlemen. I have a note here, but I don't want read from this note. I want to talk from my heart here and share my experience with you when I was in the prison of Islamic Republic. My name is Ahmed Batibi, Iranian-American journalist. இந்த புண்ணியவனை பார்த்தாலே நமக்கு சிரிப்பு தான் வருது. சிரிச்சுவிட்டோம்னு சொல்கிறாங்க. அதிசயமான மனுஷன் தான் இவர். இந்த நாட்டினுடைய மகத்துவங்களை, உன்னதங்களை எல்லாம் அவர் சொல்லுவாப்புல. சொல்லும் பொழுது அப்படியே அதிசயிச்சு போயிருப்பாப்புல இவர். கடைசி வரைக்கும் வாயவே திறக்க மாட்டாப்புல. அதான் அதிசயமான மனுஷன். சரி, கேட்போம். And human rights activist. இவர் வந்து ஈரானியன் அமெரிக்கன். இது வந்து சாதாரணமானவர் இல்லைங்க, ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். இப்போ உலகம் எங்கே இருக்கிறாங்க, ஈரான்லேயே இருந்திருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. மற்ற உலகங்களில் வேறு எங்கே இருந்தாலும் இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் ஈரானில் போய் ஹியூமன் ரைட்ஸு, சாந்தித்துவம், சமாதானத்துவம்லாம் அங்கே பேசக்கூடாது. ஆனால் இவர் பேசிவிட்டாப்புல. அதனால் இவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது சொல்கிறாப்புல. கேட்போம், சொல்லுங்க. Few years ago, when I was a student, the Iranian regime arrested me and sent me to jail for attending a demonstration, exactly that thing we see in the street right now in Iran. And they said that demonstration against the government, Islamic regime in Iran, is fighting with the government, and we are representative of the God, of Allah on the earth. அதான் அதிசயம். அதாவது இவங்க எல்லாமே யார், ஈரானில் உள்ளவங்க எல்லாமே அல்லாஹ்வினுடைய ரெப்ரசன்டேட்டிவாம். அதுதான் விஷயம். அதாவது அல்லாஹ்வினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் யார் அப்படின்னா ஈரான். இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வினுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அல்லாஹ்வுக்கு பதிலாக அல்லாஹ்வினுடைய ஸ்தானத்தில் ரெப்ரசன்டேட்டிவாக இந்த உலகத்துக்கு வந்து சாந்தித்துவம், சமாதானத்துவத்தை உலகம் முழுவதும் பரப்புறதுக்காக அனுப்பப்பட்டவங்க தான், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் இந்த ஈரான் நாடாம். அதனால் அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து அல்லாஹ்வினுடைய ரெப்ரசன்டேட்டிவ். And when you fight with our regime, it means, அதாவது இந்த நாட்டில் நடக்கிற சட்டத்திட்ட கேவலங்களை எதுவும் சொல்லக்கூடாது. சொன்னால் வந்து அந்த நாட்டுக்கு விரோதமாக, அந்த கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக அவங்க வந்து சண்டை போடுற மாதிரியாம், யுத்தம் பண்ணுற மாதிரியாம். விசேஷமாக அல்லாவோட சண்டை போடுற மாதிரியாம். ஈரானோட சண்டை போட்டால் அல்லாவோட சண்டை போடுற மாதிரியாம். அதிசயம்தான். and base of the Islamic rule, Sharia. அப்போ இஸ்லாமிக் ரூல் ஒன்று இருக்குது, அது சரியா அப்படிங்கிற சட்டம் அந்த நாட்டில் இருக்குது. அந்த ரூலின் படி அந்த நாட்டை குறித்து எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது. கேட்டால் அல்லாவே கேள்வி கேட்ட மாதிரி. Your punishment is death. முடிஞ்சு அல்லாவையே இப்போ அப்புறம் கேட்டால் அப்புறம் என்ன செய்யறது, முடிச்சிருவார் அவர், சோழியை முடிச்சிருவார், டெத்து தான். They gave me capital punishment. They sent me jail. They கேபிட்டல் பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க, ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. 2 years in solitary confinement. போச்சு. அங்கே ஏதோ ஒரு கன்ஃபைன்மெண்ட் இருக்கான், அதுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க இவரை கொண்டு போய். They torture me, many torture, including fake execution. பார்த்துக்கங்க. அப்போ அந்த நாட்டில் எல்லாம் வந்து உள்ளே போனாலே அவங்கள சித்திரவதை பண்ணி அதில் சந்தோஷப்படுவாங்க. அந்த நாட்டில் உள்ள போலீஸ்காரங்க எல்லாமே அநியாயமாக மரண தண்டனை கொடுத்துருக்காங்களாம் எல்லாத்துக்கும். எதுக்கு அப்படின்னா, யார் யாரெல்லாம் நாட்டில் உள்ள அக்கிரமங்களை எதுவும் தட்டி கேட்டால் முடிஞ்சு அவங்களுக்கு எக்ஸிக்யூஷன், அதை முடிஞ்சு அவங்கள சிறைச்சேதம் பண்ணிடுவாங்களாம். Killed other people and kept me there. I watched them how they die to torture me. இது வந்து அதாவது இது ஒரு வகையான சித்திரவதை. என்ன அப்படின்னா, சித்திரவதை பண்ணி ஜனங்களை கொண்டு வந்து சாகிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் முன்னாடி போடுறது. அப்படி அதை அவன் துடிச்சு சாகிறத இவன் பார்க்கணும், இவன் பார்த்து பயப்படணும். இது ஒரு வகையான மென்டல் டார்ச்சர். ஏன்னு கேட்டால், ஒருத்தனை சித்திரவதை பண்ணி சாகிற சூழ்நிலையில் கொண்டு வந்து போடும்போது நமக்கு முன்னாடி நம்ம அவன் சாகிறத பார்த்து நம்ம துடிப்போம் இல்லையா, வேதனைப்படுவோம் இல்லையா, அவன் துடிக்கிறத பார்த்து. அது ஒரு வகையான நமக்கு மென்டல் டார்ச்சரை உண்டு பண்ணும். அந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. இவரை டார்ச்சர் பண்ணுறதுக்காக இன்னொருத்தனை சித்திரவதை பண்ணி இவருக்கு முன்னாடி கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. அவன் செத்துருக்கிறான். For 3 times they did that.
அதே போல் ஜனங்களை மொத்தமாக குவியலாக சித்திரவதை பண்ணி கொண்டு வந்து போடுறது. கொண்டு வந்து போகும்போது அவங்க துடிச்சு சாகிறத இவர் பார்த்து இவர் வேதனை போடுறத பார்த்து அவங்களாம் ரசிப்பாங்களாம். They cut my body and put salt on my body. அது செய்யந்தான். இவர் உடம்பெல்லாம் வெட்டி அங்கங்கே வெட்டி அதில் உப்பு போடுவாங்களாம். சார் நம்ம எப்படி நெல்லிக்காய்க்கெல்லாம் உப்பு போட்டு சாப்பிடுவோம், மாங்காய்க்கு உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடுவோம், ரொம்ப ருசியாக இருக்கும்ல. புளியங்காயெல்லாம் நம்ம அப்படி தான் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு கடிச்சு திம்போம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் இவங்க மனுஷங்களுடைய உடம்பை வெட்டி அதில் உப்பை போட்டு அதை பார்த்து ரசிக்கிறது, அவன் துடிக்கிறத பார்த்து எரியுறது, அவன் வேதனைப்படுறத பார்த்து ரசிக்கிறது. அல்லாவின் தேசத்தில் அருமையான புண்ணியவான்கள் அடிமைகள் இருக்கிறாங்க. அதிசயம்தான். I can show you, if you do not believe me, I can show you my body right now to see the sign of these cuts. பாவம், இந்த மனுஷன் ரொம்ப பாவியான மனுஷன். They torture mentally and physically. அதான் 2 விதமான டார்ச்சர், மென்டல் டார்ச்சரும் கொடுப்பாங்களாம், ஃபிசிக்கல் டார்ச்சரும் கொடுப்பாங்களாம். என்கிட்ட அல்லாவின் தேசமாச்சே. அவங்க அந்த புண்ணிய 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை தான் அவங்க செய்கிறாங்க, வேற என்ன செய்கிறாங்க. அங்கே அவர் ஒருத்தர் 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதி ஒருத்தர் பிள்ளைங்களா, அவர் வந்து காசுக்காக பணத்துக்காக மனுஷங்களை சித்திரவதை பண்ணி பழுக்க காய்ச்சின இரும்பை எடுத்து நெஞ்சில் அழுத்தி சித்திரவதை பண்ணி அதெல்லாம் கொண்டுட்டு அப்புறம் தான் அந்த அவனுடைய மனைவியை சஃபியாவை கூப்பிட்டு அன்னைக்கு நைட்டே வந்து அங்கே சூனவதி வேலை செஞ்சவர் அன்னைக்கு நைட்டே. அப்போ அவருடைய சித்தாந்தத்தை பின்பற்றுகிற ஈரான் நாடு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். For many reasons. One of the demand they had was bring me front of the camera of state TV to tell to people I'm a spy of United States. அதான் விஷயம். அப்போ எதுக்காக இதெல்லாம் செய்கிறீங்க, ஏன்டா எங்களை என்னை சித்திரவதை பண்ணுறீங்க, கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னா, நீ ஒன்று செய்யி, உன்னை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், நேராக இங்கே வா வந்து இந்த ஸ்டேட் டிவி, அவங்களுக்கு ஸ்டேட் டிவி ஈரான் அல்லாவின் டிவி, அது அந்த டிவிக்கு முன்னாடி அந்த கேமராவுக்கு முன்னாடி என்ன சொல்லணும், நான் வந்து இப்படி இஸ்ரேலினுடைய ஏஜெண்டு, நான் மொசாதினுடைய உளவாளி, நான் வந்து அமெரிக்காவினுடைய அடிமை, அமெரிக்காவுக்கு இப்படி ஸ்பையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். சொல்லிட்டா என்ன நடக்கும், அவ்வளோதான். அதை சொல்லிட்டா அதுக்கடுத்து இவனை கொண்டுருவாங்க. கொன்ன பிறகு வெளியில் எந்த ஒரு இவன் உளவாளியாக போனான் அதனால தான் இவனை கொன்னோம் அப்படின்னு மாற்றிடுறது. அப்போ அதுக்காகவே சித்திரவதை பண்ணுறது, மக்களை அநியாயமாக சித்திரவதை பண்ணி கொண்டு வந்து இவன் முன்னாடி வந்து துடிக்க சாகடிக்கிறது, இவன் உடம்பை வெட்டி அதில் உப்பை போடுறது. எதுக்குன்னா இந்த வேலை, நீ ஸ்பைன்னு சொல்லு, நீ ஒரு உளவாளின்னு சொல்லு, நாங்கள் விட்டுருவோம் அப்படின்னு. ஆனால் விடுறதில்லை. சொன்ன பிறகு அதை சாட்சியாக அடிப்படையாக வச்சு கொண்டுருவாங்க இவரை. They torture me. I go and say I got money from the United States, Mossad. அதான் இவ சொல்லணும், நான் வந்து இங்கேருந்து போய் இந்த உளவு சொன்னதுனால மொசாத்துலேருந்து, இஸ்ரேல்லேருந்து, அமெரிக்காவிலேருந்து எனக்கு வந்து காசு கிடச்சிச்சு, நான் காசு வாங்கினேன் அப்படின்னு சொல்லு. அப்போ இந்த வீடியோவை அந்த எல்லா நாடுகள்லையும் போடுவாங்க, அந்த மிடில் ஈஸ்டில் உள்ள எல்லா நாடுகள்லையும். அப்போ பார்க்குறவன் என்ன நினைப்பான், பார்த்தீங்களா நம்ம அல்லாவின் தேசத்துக்கு விரோதமாக இப்படி ஒரு உளவாளி வந்திருக்கிறான் அப்படின்னு. அநியாயமாக கொண்டிருக்கிறாங்க அங்கே உள்ள ஜனங்களை. யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அவங்களெல்லாம் கூட்டு போய் மொசாது உளவாளி, இஸ்ரேல் உளவாளி, அமெரிக்கா அடிமை, அமெரிக்கானுடைய உளவாளின்னு சொல்லி அநியாயமாக கொண்டிருக்கிறாங்க. அப்படி சொல்ல வச்சு கொண்டிருக்கிறாங்க. கொண்டுட்டு அந்த மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக இதை எதுக்காக கொள்கிறோம் அப்படின்னா, இவனுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்தோம், இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தோம், சிறைச்சேதம் பண்ணோம். எதுக்கு அப்படின்னா இந்த பாருங்க அவன் வாயாலே சொல்லியிருக்கிறான், முடிஞ்சு போச்சு. அப்போ எப்பேற்பட்ட கேவலமான ஜென்மங்களாக இருந்திருக்கிறாங்க ஈரான்காரன் அப்படின்னு மட்டும் பாருங்க. CIA to run demonstration against the government. I never did that, but they torture me to do that. அதான் சித்திரவதை பண்ணுவாங்க, இது சொல்லு அப்படின்னு. Exactly same situation we இந்த புண்ணியவான் கேட்டுக்கிட்டே இருக்காப்புல. இவருக்கு தெரியாதா என்ன, இவருக்கு என்ன தெரியாதமா இருக்க போகுது, எல்லாம் தெரியும் இவருக்கு. அதனால தான் கப்பு சிப்புன்னு இருப்பாப்புல இருக்கா. அந்த நாட்டிலேருந்து எவன் வராலும் அப்படி தான் இருப்பாங்க, மானங்கிட்டு தான் போவாங்க. எந்த ஒரு உலக அளவில் எந்த ஒரு மீட்டிங் நடந்தாலும் இந்த UN ஹியூமன் ரைட்ஸ்லேயும் அதே மாதிரி தான் கப்பு சிப்புன்னு இருப்பாங்க, மானங்கிட்டு போவாங்க. have in Iran right now. If you see the state TV, இதே பிரச்சனை தான் அங்கே போய்கிட்டு ஜனங்கள் அந்த கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக என்ன போராட்டம் பண்ணாலும் என்ன பேசினாலும் சோசியல் மீடியாவில் எந்த வார்த்தையும் சொன்னாலும் ஜோலி முடிஞ்சு கூட்டி கொண்டு போய் இஸ்ரேல் உளவாளி, அமெரிக்க உளவாளி, அதை செஞ்சான் இதை செஞ்சான்னு சொல்லி கொள்வது, சித்திரவதை பண்ணி கொள்வது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. you see many innocent people, they came in the street, just chant their rights, and the Iranian regime put them in front of the camera and they say that yes, we are agent of this Mossad. முடிஞ்சு. அதான் நாங்கள்லாம் ஏஜெண்ட் ஆஃப் மொசாது, உளவாளி அப்படின்னு சொல்ல வச்சு கொண்டுருவாங்க.
And right now I'm here. After one தப்பிச்சிருக்காப்புல, அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லேயும் இவர் தப்பிச்சிருக்காப்புல. decade of the prison, I had this chance to escape from the prison. And this country, the United States of the America, opened the door in front of me. I come here. I'm safe. அதான் அமெரிக்காக்காரன் காப்பாற்றிட்டான். Safe here. And in front of you, gentlemen, representative of demonic regime. டிமானிக் ரெஜிம். அதான் சொந்த நாட்டில் இந்த இவர் ஈரான் நாட்டுக்காரர் தான். இவர் ஈரானில் பிறந்தவர் தான். இவருடைய முன்னோர்கள் ஈரான். இவர் அமெரிக்காவில் பிறந்திருப்பாப்புலன்னு நினைக்கிறேன். ஆனால் இவரே சொல்கிறாப்புல ஈரான் அப்படிங்கிறது ஒரு டிமானிக்கு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அப்போ அவங்க வந்து அல்லாவை தங்களுடைய கடவுளாக கொள்கிறாங்க. அப்போ அல்லா எப்படிப்பட்டவர், என்னவா இருப்பார் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கிறங்க. அவ்வளோதான் டிமானிக் ரெஜிம். In Iran, the Ayatollah's regime. When we are talking about Iranian regime, we do not talk about a normal regime. இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஆட்சி முறையே அந்த நாட்டில் கிடையாதான். அந்த நாட்டில் உள்ள ஆட்சி முறை, சட்டத்திட்டங்கள், பேச்சு வழக்கு, அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய கற்பனை, அவங்களுடைய செயல்பாடுகள், எதுவுமே எல்லா துறைகள், அது என்ன துறையாக இருந்தாலும் சரி நார்மலானதே கிடையாதான், சாதாரணமானது இல்லையா, வித்தியாசமானது, விசித்திரமானதான், மனித உணர்ச்சிகளுக்கு கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது அவங்க சட்டத்திட்டங்கள்லாம். We are talking about demonic cult. அதான் டிமானிக் கல்ட்டு. இது பேய்த்தனமான ஒரு உபதேசத்தினால மூழ்கடிக்கப்பட்ட ஒரு நாடு தான் ஈரான். இதுக்கு முன்னாடி பெர்சிய தேசம், அப்படிப்பட்ட தேசம், கடவுளால் நேசிக்கப்பட்ட ஒரு தேசம். ஆனால் அந்த தேசத்தை பிசாசானவே ஒரு வழி பண்ணிவிட்டான். எப்போ 1400 வருஷமா. அதான் விஷயமே. எப்போ அந்த கல்ட்டை, அந்த சித்தாந்தத்தை, 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை வாங்கி இந்த நாட்டில் வகுச்சுக்கிட்டாங்களோ அன்னைக்கு ஜோலி முடிஞ்சு அவங்களுக்கு. They have their own ideology. They have gun, they have money, and their mission is exporting their ideology to other countries. அதான் விஷயமே. அந்த நாட்டில் உள்ள அவங்களுடைய ஐடியாவில், அவங்களுடைய சித்தாந்தமே 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை உலகம் முழுவதும் பரப்புறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேசம்தான் ஈரான். அதனால தான் அது ஈரான் வந்து நாங்கள் அல்லாவின் ரெப்ரசன்டேட்டிவ் இந்த உலகத்தில். எல்லா நாடு, எத்தனையோ நாடுகள் இருக்குது அல்லாவின் தேசம், 55 57 இருக்குது. ஆனால் அந்த எல்லா மற்ற நாடுகளை எல்லாம் விட இதுதான் பிரதானமான ரெப்ரசன்டேட்டிவ், அல்லாவின் ரெப்ரசன்டேட்டிவ். இதனுடைய வேலை என்னென்னா எல்லா நாடுகளுக்கும் இந்த ஐடியாலஜி போகணும். அதனால் ஈராக்கில் போச்சு, ஈரான் நாசமாக போச்சு. சிரியாவுக்கு போச்சு, சிரியா நாசமாக போச்சு. காசாவுக்கு போச்சு, காசா நாசமாக போச்சு. ஏமனுக்கு போச்சு, ஏமன் நாசமாக. எந்த நாடு, ஒரு நாடே விடலை. சிரியாவுக்கு போச்சு, அங்கேயும் நாசமாக போச்சு. இப்படி உலகம் முழுவதும் அந்த சித்தாந்தத்தை புகுத்தி நாடுகளை நாசமாக்குற வேலை தான். இப்போ ஐரோப்பியாவை ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. I don't want to talk about the details, but this is their mission. அதான் ரொம்ப டீட்டெயிலாக அதை சொல்லணும்னா ரொம்ப நேரமாகும். ஆனால் இதுதான் அவங்களுடைய பிரதான மிஷன். இந்த உலகத்தில் அல்லாவின் அந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தம் உலகம் முழுவதும் பரப்படணும். அதனால தான் அந்த ஈரானை ரெப்ரசன்டேட்டிவாக எல்லாம் தெரிஞ்சுக்கும். அதனால தான் நம்ம ஊரில் ஸ்ரீலங்காவில் இருக்கிற புண்ணியவான்கள் எல்லாமே அந்த எங்கள் ஈரானை ஒன்றும் செய்ய முடியாதுடா, ஈரானை தொட்ட நீ கெட்டடா அப்படின்னு பாட்டு பாடுவாங்க. என்னடா ஈரான் மேலே அம்புட்டு பாசமாக இருக்காங்க. அப்படி என்னையா அந்த நாட்டில் சாந்தியும் சமாதானமும் மனிதாபிமானமும் ஆறா ஓடுதுரா. அதனால தான் சாந்தியும் சமாதானமும் மனிதாபிமானமும் ஆறா ஓடுறதுனால தண்ணி இல்லாமல் போச்சான். ஆறுல எல்லாம் இது மனிதாபிமானம் ஓடுச்சுன்னா அப்புறம் தண்ணி இருக்குமா? அப்புறம் தண்ணி இல்லாமல் போச்சு. எல்லாம் புலம்பிக்கிட்டு இருந்துருக்குறாங்க. என்னையா தண்ணி இல்லாமல் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஆமையா, ஆறில் எல்லாம் மனிதாபிமானமாக ஓடிக்கிட்டு இருக்கு, தண்ணி எங்கே வருது? அதான் தான் ஓடிக்கிட்டு இருக்குல்ல. சிறைச்சாலையிலெல்லாம் மனிதாபிமானம் தான் ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ தெருவாக ஓடிக்கிட்டு இருக்கான் ஆறு. முன்னே ஆற்றுல தான் மனிதாபிமானம் ஓடிக்கிட்டு இருந்துச்சான். இப்போ தெருவாக ஈரானில் எத்தனை சிட்டி இருக்கோ அத்தனை சிட்டிலையும் தெருவாக மனிதாபிமானங்கள், சாந்தித்துவம், சமாதானத்துவம் பார்த்தீங்கன்னா அதிசயமாக இருக்கும். They have a technique. They have some chief apologists. அதான் இவங்க சீப் அப்போலஜிஸ்ட்லாம் இருக்கிறாங்க. அப்போலஜிஸ்ட்லாம் படிக்க வச்சுருக்கிறாங்க. படிக்க வச்சு போய் கேளுங்க, என்ன கேளுங்க, ஏசுநாதர் என்ன 3 கடவுளா 4 கிறிஸ்தவர்களை பார்த்து 3 கடவுளை வணங்குறீங்களா 4 கடவுளை வணங்குறீங்களான்னு கேளுங்க. நாங்கள் ஒரே கடவுளை தான் வணங்குகிறோம். அது ஈரானுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வச்சு, அல்லாவின் ரெப்ரசன்டேட்டிவாக ஈரானுடைய நாட்டில் இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் கிளம்பியிருக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் பாகிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்துலாம் போயிருக்கிறாங்க. அங்கே போய் சீப் அப்போலஜிஸ்டாக மாறி அல்லாவின் போதனைகளை 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை இந்த உலகம் முழுவதும் பரப்புறதுக்காக சீஃப் அப்போலஜிஸ்ட்லாம் எங்கள் ஈரான்லேருந்து தான் வந்திருக்கிறாங்களாம். Their job is coming here and clean the face of the regime.
அதான் விஷயம் முடிஞ்சு, ஜோலி முடிஞ்சு. வர்றது இங்கே வந்து மற்ற நாடுகளில் உள்ள அந்த ஆட்சி முறையெல்லாம் மொத்தமாக நாசமாகிட்டு இவங்களுடைய ஆட்சி முறையை அந்த சரியாங்கிற சட்டத்தை அந்த சித்தாந்தத்தை 7 சித்தாந்தத்தை புகுத்து அந்த நாடை நாசமாக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேறு என்ன, டோட்டலாக க்ளீன் பண்ணணும். And they wash their bloody hand of the regime. But it அதான். அப்போ இதெல்லாம் எப்படியா செய்வாங்க அப்படின்னா, கையில் ரத்தம் இருக்கணும். ரத்தத்தை சிந்தி தான் இந்த வேலையை செய்ய முடியும். வேறு எந்த விதத்துலையும் தான் உயிரை கொடுத்து அந்த சத்தியத்துக்காக போராட்டம் அந்த வேலையெல்லாம் இல்லை. மற்றவங்களுடைய உயிரை எடுத்து நாசமாக்கணும், அந்த சித்தாந்தத்தை உள்ளே புகுத்தணும். doesn't work anymore. I'm here in front of you. You tried to kill me, but you couldn't. You cannot kill all the people. அதான் இவங்க நினச்சிக்கிறாங்க, கொன்னா எல்லாம் சரியாக போகும் அப்படின்னு. எவ்வளோ தாண்டா கொல்லுவீங்க? எத்தனை பேரை தான் கொல்லுவீங்க? கொண்டுக்கிட்டே இருப்பீங்களா? எல்லாத்தையும் கொல்ல முடியாதுயா அப்படிங்கிற அந்த அறிவு இவங்களுக்கு இல்லை. இவங்க நினச்சிக்கிட்டாங்க கொன்னா எல்லாம் சரியாக போகும். கொன்னா, அதாவது அல்லாவை பற்றி பேசினாலோ கண்மணி நாயத்தை பற்றி பேசினாலோ ஒருத்தனை கொன்னா 10 பேர் எந்திரிப்பாங்க, அவ்வளோதான். அதான் எப்போவுமே ரத்த சாட்சிகள் அப்படிங்கிறவங்க ஒரு விதை மாதிரி. அவங்கள ஒருத்தரை கொன்னா 10 பேர் எந்திரிப்பாங்க, அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாத்தையும் கொல்ல முடியாது. Don't laugh, sir. Don't laugh. சிரிக்கிறாப்புல அது இவர் பட்ட அனுபவங்களை, வேதனைகளை, உண்மையெல்லாம் வெளியில் சொல்கிறதுனால சிரிக்கிறாப்புல. போடா, நீ என்ன வேணாலும் சொல்லுடா, எங்களுக்கு என்னடா, நாங்கள் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு இந்த உலகத்தில் ஏகப்பட்ட புண்ணியவான்களாக இருக்கிறாங்க. அதனால அவர் சிரிக்கிறாப்புல, நீ என்ன சொன்னாலும் யாரும் நம்ப போகிறது கிடையாது, எங்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி. Because a day we come top of your head and you have to go court and எப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு வாயை திறக்கிறானா இவன்? உண்மையிலே ஒரு சரியான ஆளாக இருந்திருந்தா அந்த ஈரானோட ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தால் எப்படி கொதிச்சு போயிருக்கணும். ஏன்டா எங்கள் நாட்டில் இப்படி நடக்குதுன்னு சொல்கிறியா, அடா பொய்காரனே அப்படின்னு எதையாவது ஒரு வார்த்தை சொல்கிறானா? கல் மாதிரி, மண் மாதிரி, மக்கு மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க. இப்படி தான் எல்லா உலக அளவில் நடக்கிற எந்த மீட்டிங்லேயும் இந்த ஈரான்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவாக எவன் வந்தாலும் மானங்கிட்டு போய் தான் அப்படி உட்காந்துருப்பாங்க. answer for all those things you do here today, sir. Don't laugh at me. சார்னு வேற மரியாதை கொடுக்குறாப்ல. ஆனால் அந்த கேவலங்கட்ட ஜென்மம் சிரிக்கிறான். Don't laugh at me. 2 days ago, I was talking to someone who worked for government. He said that in the media, you see that they say 12,000 people died just during these days we have demonstration. அப்போ 12,000 பேர் செத்துருக்குறாங்க இப்போ மட்டும் எங்கே ஈரானில். That's correct. But the accurate number is much, much more than that. Because the Iranian regime buried the people, the dead people, without any identification. அப்போ இதை விட ஆயிரக்கணக்கான பேர், அதிகமான ஆயிரக்கணக்கான பேர் செத்துருக்காங்களாம். ஏன்னு கேட்டால் கொன்னுட்டு எந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனும் இல்லாமல் போய் புதைச்சிடுறது, அவ்வளோதான். அங்கே எப்படி நைஜீரியாவில் கொத்தாக கொன்று மொத்தமாக மண்ணை போட்டு மூடுனாங்களோ, தீயை வச்சு கொளுத்துனாங்களோ, அதே மாதிரி அவங்கள கொத்தாக கொள்வது. எந்த ஐடென்டிஃபிகேஷனும் இல்லை, எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் கிடையாது. ஆனால் வெளியில் தெரிஞ்சது வெறும் 12,000 தானா. They do not give chance to their family even go and get their body, and they bury them in unknown cemeteries. அதான் மொத்தமாக ஒரே செமிட்டரிஸில் போட்டுறது. மொத்தமாக 10 பேர் 15 பேர் ஒரு வீட்டுக்கெல்லாம் குடும்பத்தில் உள்ளவங்களுக்குலாம் தெரியாது. எங்கள் காணமுங்க வந்தாருங்க, போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே ஏன் அப்படிலாம் இல்லைம்மா, நாங்கள் அன்னைக்கு அனுப்பிச்சி விட்டோமே, என்ன இங்கே வந்து கேட்டுக்கிருக்கீங்க, அந்த பேர் அப்படிப்பட்டவரே இங்கே கிடையாது, இந்த ஜெயிலே கிடையாதே அப்படின்னு சொல்லிடுறது. The number of dead people is much, much more than this. I was talking to an activist in Iran. He said that many of those people right now killing people in the street, they are Iranian regime proxy forces. Hashd al-Shabi from Iraq, Hezbollah from Lebanon, Fatimiyun or I don't know, Zainabiyun, they are Afghan people. பாரியா, அப்போ ஹமாஸு, ஹூதி, எசபுல்லா எல்லா குரூப்பையும் கொண்டு வந்துட்டாங்க எங்கள் ஈரானுக்கு. வாங்கடா எல்லாமே வந்து இங்கே இனிமேல் வந்து இஸ்ரேலோட ஒன்று சுத்தம்லாம் செய்ய வேணாம். ஈரானில் உள்ள எவன் நமக்கு விரோதமாக வரானோ, ஏதாவது ஆட்சி முறையை பற்றி எந்த ஒரு விஷயத்தை ஆக்டிவிஸ்டில் தான் முதல் டார்கெட்டு, இவங்களையெல்லாம் மொத்தமாக கொண்டுருங்க அப்படின்னு. இஸ்ரேல் யூதர் மேலே எந்த அளவுக்கு வெறி வச்சு அவங்கள கொண்டாங்களோ, அதே போல் இப்போ சொந்த நாட்டு மக்களை கொண்டுக்கிட்டு இருக்காங்களாம். அதிசயம் தான். He said that many of these people shoot us. They cannot even talk Farsi and they talk Arabic with Iraqi accent. அப்போ அங்கே உள்ள ஆக்டிவிஸ்ட்லாம் போய் பேசியிருக்கிறாங்க அவங்ககிட்ட.
பேசுனா ஒருத்தன் என்னடானா ஈராக்கி ஆக்சென்ட்டில் பேசுகிறான், இன்னொருத்தன் சிரிய ஆக்சென்ட்டில் பேசுகிறான், இன்னொருத்தன் இங்கே பாலஸ்தீன் ஆக்சென்ட்டில் பேசுகிறான், அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்களாம் அரேபிக்கு. அதனால நீங்கள் எங்கேருந்தே வந்தீங்க அப்படின்னா அவங்க நான் ஈராக்லேருந்து வந்தோம், சிரியாவிலேருந்து வந்தோம், பாலஸ்தீனத்துலேருந்து வந்தோம், நாங்கள் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு. ஏன்னு கேட்டால் ஒவ்வொருத்தருடைய அரேபிக்கினுடைய ஆக்சென்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்களாம். Everything I have to say details. Messi said that I don't want to get the time. But the only thing you have to know that, sir, you saw a lot of bravery during these days from Iranian people. அதான் இப்போ தான் ஜனங்களுக்கு கொஞ்சம் கண்ணு திறந்துருக்கு. நம்மளை இப்படி அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க அல்லா அப்படிங்கிற பேரில் ஒரு கொடூரமான ஆட்சி நடத்துகிறாங்க, இதை விட்டோம் அப்படின்னா நீ வர்ற தலைமுறைகளுக்கும் பெரிய பாதிப்பு அப்படின்னு இப்போ ரோட்டுக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ தான். But it's not enough. You cannot go fight with a demonic regime like Islamic Republic, which has... அதான் அப்போ இந்த மாதிரியான மற்ற நாடுகளில் போய் போராட்டம் பண்ணால் என்ன ஏது எப்படி அங்கே கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான காரியங்களை செய்கிறது வழக்கம். இந்த நாட்டில் வந்து பேய்கள் தான் ஆட்சி செய்யுது, இந்த நாட்டை ஆள்றதே பேய்கள் தான், அதனால் இவங்களோட ஃபைட் பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாராம். Gone, ammo, money, power and everything. We need your help. Not just condemning something. பரவாயில்ல, அல்லாஹ்வின் தேசத்தில் பவர் மணி எல்லாமே இருக்குது. ஆனால் அதை அநியாயமாக ஜனங்களை கொள்றதுக்காக 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை உலகம் எங்கும் பரப்புறதுக்காக தான் பயன்படுத்துகிறாங்களாம். அந்த நாட்டை வளமாக்குங்கடா, நாட்டு மக்களை வளமாக்குங்க, அந்த நாடு நல்லா இருந்துச்சுன்னா 4 பேர் பார்ப்பாங்களே, அடாடா பார்த்தீங்களா காப்பீர்களுடைய தேசம் அமெரிக்கான்னு நினச்சோம், கிறிஸ்டியானி நசரானிகளுடைய தேசம் அமெரிக்கா வல்லரசுன்னு நினச்சோம், பார்த்தீங்களா எங்கள் அல்லாஹ் எங்கள் ஈரானை இப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னு 4 பேர் சொல்லுவாங்க பேசுவாங்க. அந்த அறிவு கூட கிடையாது. ஏன்னு கேட்டால் அந்த சித்தாந்தம் அப்படி, அந்த சித்தாந்தத்தை இங்கே எந்த நாட்டுக்குள்ள அதை நுழைச்சாலும் அந்த நாடு நாசமாக போகும், ஒன்றும் செய்ய முடியாது. Or say that no, it's bad, don't do it. We need actual... அதான் மற்ற நாடுகள்கிட்ட எல்லாம் போய் சொன்னால் அவங்க என்ன சொல்ல, யூஎன்கிட்ட போய் இதுதான் சொல்லுவாங்க, ஐயா இப்படி ஈரானில் இப்படி நடக்குதுங்க, அவங்க வந்து நம்ம வந்து இதை வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் இப்போ தான் ஹுமேனிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம், இப்போ நாங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது நடக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம், இதைத்தான் பேசிக்கிட்டோம். ஹியூமன் ரைட்ஸு எதுக்கு தான் இருக்குதுன்னு தெரில. ஆனால் இஸ்ரேலேருந்து வந்த ஒரு எறும்பு வந்து இங்கிட்டு யாராவது கடிச்சிட்டா போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு, மொத்த இஸ்ரேலையே சவிப்பாங்க அவங்க. ஆனால் ஈரானில் இன்னும் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, யூஎன் ஹியூமன் ரைட்ஸு வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்களாம். ஆனால் இவர் சொல்கிறாப்புல, தயவு செஞ்சு சும்மா டோன்ட் டூ இட், அதை செய்யாதீங்க, அப்படி நடக்காதீங்க, அந்த சட்டம் வேணாம் அப்படிலாம் சும்மா அறிக்கை விடாதீங்கய்யா, எதையாவது ஒரு ஆக்ட் ஏதாவது நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறாப்புல பாவம். Act. We need physical act. I want to talk to the President of the United States, Mr. Donald Trump. I appreciate you, President. Everything you do is awesome. I'm talking about all official leader of the world. We need your help. If you leave them alone, we cannot change the regime in Iran. அதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாதுங்கய்யா. அவங்க அந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை அவங்க மாற்றுற வரைக்கும் அதையெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. உலகமெங்கும் இருக்கிற எல்லா புண்ணியவான்களும் உதவி செய்வாங்க. And we continue this mass killing and genocide in Iran. அதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. சொந்த நாட்டில் உள்ளவங்க அந்த நாட்டில் உள்ளவங்க சாகிறத பற்றிலாம் அவங்க கவலைப்பட போகிறாங்களா? அங்கே இப்போ ஜெனசைடு நடந்துக்கிட்டு இருக்கு, தன்னுடைய இனத்தையே அவன் அழிச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இன்னும் இந்த புண்ணியவான்கள் ஏதாவது வாயை திறக்கிறாங்களா? எங்கே போராட்டம் பண்ணுறத பார்ப்போம். நம்ம ஊரில் எல்லாம் சினிமா நடிகர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க, வந்து எங்கே போராட்டம் பண்ணல, அங்கே ஜனசரி சொந்த நாட்டு மக்களை கொண்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் இங்கே அரசியல்வாதிகள் சினிமா நடிகர்கள்லாம் இப்போ கப்பு சிப்புன்னு இருக்கிறாங்க. Thank you so much. இந்த சித்தாந்தம் ஒரு நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, ஒரு சமுதாயத்துக்குள்ளே மட்டும் இல்லை, ஒரு தனி மனிதனுக்குள்ளே இந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மனித குலத்துக்கு விரோதியாக எதிரியாக தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அப்பேற்பட்ட சித்தாந்தம் தான் முதல்ல இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா அந்த சித்தாந்தத்தை ஒழிச்சு கட்டினா தான் அந்த சித்தாந்தத்தை மாற்றிட்டு வேறு ஒரு மனிதாபிமான அட்லீஸ்ட் கடவுளே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தால் கூட பிரச்சனை இல்லை. இந்த சீனாக்காரெலாம் நல்லா தானே இருக்கான். ஆனால் அந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை கிழமைங்களுக்கு பூத்துனா அவங்க சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அலைஞ்சிட்டு திரிவாங்க, குழந்தைகளுக்குள்ளே பூத்துனா அவங்க ரத்த வெறி பிடிச்சி பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக மாறுறதுக்கு தான் அவங்க இருப்பாங்க. அதனால இது அந்த சித்தாந்தம் தான் மனிதனை இப்படி மாற்றி வச்சுருக்கு. அதனால் ஈரானில் இருக்கிற அந்த இஸ்லாமியர்களுக்கு அந்த நிலைமை அப்படின்னா அங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரங்களுடைய நிலைமை சொல்லவே தேவையில்லை. அதனால் தயவுசெய்து அந்த ஈரானில் இருக்கிற அந்த இஸ்லாமியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும், அவர்களுடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத அவர்கள் அறிந்து கொள்ளணும், ரட்சிக்கப்படணும். அந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்துக்கும் அந்த இரத்த வெறி பிடிச்ச கலாச்சாரத்துக்கும் அவங்க தப்பித்து கொள்ளணும்.
அப்படின்னு அவர்களுக்காக உங்கள் ஜெபங்களில் நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.